நாள் ஒன்றுக்கு 15,000 ஸ்டெப்ஸ் நடக்க வேண்டும் என்கிறார் நரம்பியல் விஞ்ஞானி ஷேன் ஓ மாரா. 2 முதல் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதகுலம் ஆப்பிரிக்காவில் உருவானது என ஆராய்ச்சிகள் உறுதி செய்துள்ளனர். ஆசியாவுக்கு 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் இடம்பெயர்ந்து இருக்கலாம் என்றும் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பாவுக்கும் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவுக்கும் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவுக்கும் மனிதகுலம் இடம்பெயர்ந்து உள்ளது என ஹியூமன் எவல்யூஷன் எனும் மனித பரிணாமம் பற்றிய ஆராய்ச்சிகளிலிருந்து தெரிய வருகிறது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாயம் உருவாகியது, நாகரிகமும் உருவாகியது. சக்கரம் 3500 பிசி ஆண்டிலும் காலகட்டத்திலும், உருளும் சக்கரம் 2000 பிசி காலகட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 சக்கர கார்கள் 1886 உருவாகின. பில்பர் அண்ட் மார்பிள் ரைட் பிரதர்ஸ் 1903 17-12-1903 கரோலைனாவில் உள்ள கிட்டி ஹாக் எனுமிடத்தில் ஃபர்ஸ்ட் பவர்டு ஏர்பிளேன் மூலம் பறந்து காட்டினர். ஆதி மனிதன் காடுகளில் உணவுக்காக பல மைல்கள் நடந்தும் ஓடியும் வேட்டையாடி வாழ்ந்திருக்கிறான். நாள் ஒன்றுக்கு சராசரியாக 18 முதல் 20 மைல் நடக்கும் ஆற்றல் மனித கால்களுக்கு உள்ளது. நடப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளான் மனிதன். யூ ஆர் டிசைன்ட் டு மூவ். மேன் இஸ் மென்ட் ஃபார் மூவ்மெண்ட். ஏர்பிடித்து உழவு செய்தவர்களுக்கு தெரியும் பல மைல்கள் நடக்கும் ஆற்றல் பற்றி. நடந்து அல்லது ஓடி உணவு பெறும் வகையில் நம் உடல் அமைப்பு இருந்துள்ளது. உணவுக்காக அலைந்த காலம் போய்விட்டது. வீடு தேடி உணவு வரும் காலத்தில் வாழ்கிறோம். அதனால் சிட்டிங் டிசீஸ் அதிகரித்துள்ளது. இயங்காமல் இருந்த இடத்திலேயே வேலை செய்வதையே சிட்டிங் டிசீஸ் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஜப்பானியர்கள் நாள் ஒன்றுக்கு 5,000 ஸ்டெப்ஸ் சராசரியாக நடக்கிறார்கள். அமெரிக்கர்கள் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 4,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் 3,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறார்கள். சராசரியாக 15,000 ஸ்டெப்ஸ் வரை நடந்தால் நல்லது, வாழ்நாளும் அதிகரிக்கும். நமது காலில் உள்ள காஃப் மசில்ஸ் எனப்படும் சோலியஸ், கேஸ்ட்ரோனிமியஸ் அண்ட் பிளான்டாரிஸ் ஆகிய 3ம் ட்ரைசெப்ஸ் சூரே எனப்படுகின்றன. நடக்கும்போது இவை இயங்குவதால் அசுத்த இரத்தம் மேல் நோக்கி தள்ளப்பட்டு இதயத்தை அடைகிறது. காஃப் மசில்ஸ் அசுத்த இரத்தத்தை இதயத்துக்கு திருப்பி அனுப்புகின்றன. எனவே அவைகளை 2ஆம் இதயம் என்று அழைக்கிறோம். 70 வயது மனிதர் ஒருவரை சில மணித்துளிகள் நடக்க செய்தால் அவருக்கு 2 மடங்கு சிந்தனைகள் உருவாக்க முடியும், நேர்மறையான புதிய எண்ணங்கள் உருவாக்க முடியும் என ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கும் 20 வயது இளைஞனுக்கு அந்த அளவுக்கு உருவாவதில்லை, நேர்மறை எண்ணங்கள் உருவாவதில்லை. மாறாக எதிர்மறை சிந்தனைகள் உருவாகின்றன. மன அழுத்தம் உருவாகிறது. மேஜர் டிப்ரெசிவ் டிசீசஸ் உருவாகின்றன. நேர்மறை சிந்தனைகள் உருவாக வழிவகுக்கிறது நடைப்பயிற்சி என்கிறார் ஷேன் ஓ மாரா. வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் கிரியேட்டிவிட்டி. வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி. நடக்கும்போது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் உற்பத்தியாகின்றன. இதனால் மனதில் உற்சாகம் ஏற்படுகிறது. வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி பவர், அட்டென்ஷன் டியூ டு ஹிப்போகாம்பல் வால்யூம் இன்க்ரீஸ். வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் போன் ஸ்ட்ரெங்த் அண்ட் இம்யூனிட்டி ஆஸ் வெல். வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் லாஞ்சிவிட்டி. நாள் ஒன்றுக்கு 7,500 ஸ்டெப்ஸ் நடந்தால்
முதல் 40% வரை ஆல்காஸ் ஆல் காஸ் மார்ட்டாலிட்டி குறைகிறது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. 15,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் மிக மிக நன்று. கால்களால் நடக்க நடக்க உயிரை காக்க முடியும். என் உயிர் என் கால்களில், உங்களது உயிர் உங்களது கால்களில். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும்.